மலேசிய தொடக்க பள்ளிகளில் மையப்படுத்தப்பட்ட தேசிய மதிப்பீட்டு தேர்வை அறிமுகப்படுத்த விநியோக மசோதா மூலம் 80 கோடி ரிங்கிட் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டு 18,000 புதிய ஆசிரியர்கள் பயிற்சியில் அமர்த்தப்படுவார்கள் என்ற பிரதமரின் அறிவிப்பை வரவேற்பதாக தான்ஸ்ரீ குமரன் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் தமிழையும் சீன மொழியையும் இடம்பெற செய்யும்படி பிரதமரை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த காலங்களைப் போல ஒரு மாணவனின் ஆரம்ப பள்ளி கல்வித்திறனை மதிப்பிட 6 ஆண்டுகள் காத்திருப்பதை விட 4ஆம் ஆண்டிலேயே மதிப்பீடு தேர்வின் வழி மாணவர்களிடம் காணப்படும் பலவீனங்களை 2 ஆண்டுகளில் கண்டறிந்து தரமான மாணவர்களை இடைநிலைப் பள்ளிக்கு அனுப்பச் செய்யும் இந்த முறை காலத்திற்கு ஏற்ற ஒன்று என்று முன்னாள் துணை அமைச்சருமான அவர் பாராட்டினார். பள்ளிக் கல்வி இந்நாட்டில் அறிமுகப்படுத்திய காலம் முதல் தமிழ் மற்றும் சீன பள்ளிகள் இயங்கி வருகின்றன. நாடு விடுதலை பெற்ற பிறகு கல்வி அமைச்சின் பாடத்திட்டத்திலிருந்து அனைத்து நடவடிக்கைகளும் தேசிய தமிழ் சீன பள்ளிகள் என்று வேறுபாடில்லாமல் ஒரே திட்டத்தை கொண்டு இயங்குகின்றன. யுபிஎஸ்ஆர் தேர்விலும் தமிழ் ஒரு பாடமாக இருந்தது. யுபிஎஸ்ஆர் தேர்வுக்கு முன்பு கல்வி அமைச்சு நடத்திய அனைத்து தேர்வுகளிலும் தாய்மொழிகளான தமிழும் சீனமும் இடம்பெற்றிருந்தன. எனவே 4ஆம் வகுப்பு தேர்வில் தாய்மொழியையும் ஒரு பாடமாக சேர்க்க மடானி அரசு முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ் கல்வி தமிழ் பள்ளி பற்றாளர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் தும்பை விட்டு வாளை பிடிக்காமல் சிந்தித்து தங்கள் கருத்துக்களை கல்வி அமைச்சு பிரதமர் ஆகியோரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தும்படி சம்பந்தப்பட்டவர்களை தான்ஸ்ரீ குமரன் கேட்டுக் கொண்டுள்ளார். 4ஆம் வகுப்பு தேர்வில் தமிழுக்கு தேர்வு இல்லை என்றால் இடைநிலைப் பள்ளி செல்லும் மாணவர்கள் தமிழ் படிப்பதற்கு அவ்வளவாக அக்கறை கொள்ள மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்தார். இதனால் இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மற்றும் தமிழ் இலக்கியம் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையும் குறையும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறை மாணவர்களின் எண்ணிக்கையும் குறைய வாய்ப்பு ஏற்படும் என்று அவர் கூறினார். இவற்றை எல்லாம் கவனத்தில் கொண்டு எல்லா பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளாக அரவணைக்கும் பிரதமர் தமிழ் பள்ளி மாணவர்கள் 4ஆம் வகுப்பில் தமிழ் மொழி தேர்வு எழுத வாய்ப்பளிக்கும்படி தான்ஸ்ரீ குமரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.